தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உலக பாடுகளை கண்டு கலங்காதே, நான் உலகத்தை ஜெயித்தேன், என் ஜெயமே உன் ஜெயம், தைரியமாய் முன்னேறி செல். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டங்கள், என் வாழ்வில் நிம்மதியே இல்லையே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எந்த பொய்யான வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கவில்லை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்பதை அவர் வெளிப்படையாகவே சொன்னார். ஆனாலும் அந்த உபத்திரவங்கள் உங்களை அழித்து போட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் தீர்க்கமாக வாக்களித்துள்ளார். அவர் சிலுவையில் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உலகத்தை ஜெயித்த தேவன். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. எனவே உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் வியாதி, கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் என்னும் உபத்திரவங்கள் எதுவாயினும் ஜெயம் கொண்ட கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவர் சிலுவையில் அடைந்த வெற்றியே இன்று உங்களுக்கான மாபெரும் விடுதலையாகும். எந்த இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே சோர்வை உதறி தள்ளுங்கள், கிறிஸ்துவின் ஜெயத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். அவர் உங்கள் தடைகளை உடைத்து தமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழிநடத்தி உங்களை வெற்றியாளராக மாற்றுவார். திடன் கொண்டு தைரியமாக எழுந்து பிரகாசியுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே, உபத்திரவங்களை கண்டு கலங்காமல் திடன் கொள்ள கிருபை தாரும். நீர் உலகத்தை ஜெயித்தீர், மூலமாக அந்த ஜெயத்தை எனக்கும் தந்து வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.